பழமுதிர் சோலை எனப்படும் இந்த மலைப்பரப்பு சாதாரண இயற்கை நிலம் அல்ல. இது வேறு உலகங்களுக்கிடையிலான இடைநிலை பகுதி. இங்கு இரவும் பகலும் ஒன்றாய் கலக்கின்றன. இங்கு உயிர்கள் நடமாடுகின்றன. ஆனால் அவை அனைத்தும் கண்களுக்கு புலப்படுவதில்லை. சில நிழல்கள் மனித உருவம் எடுக்கும். சில ஒலிகள் சொற்களாக மாற முயலும். சில சமயங்களில் காடின் ஆழத்திலிருந்து பெயரற்ற அழைப்பு கேட்கும். அழைக்கப்படுபவர்கள் மட்டுமே அதை உணர்கிறார்கள். சித்தர்கள் சொல்கிறார்கள், முருகன் இங்கு வாசம் செய்யவில்லை, முருகன் இங்கு இறங்கியிருக்கிறார். வேறு உலகத்திலிருந்து, வேறு பரிமாணத்திலிருந்து, வேறு காலத்திலிருந்து. அவர் இங்கு வந்தது போர் செய்ய அல்ல. அவர் இங்கு வந்தது கற்றுக் கொடுக்க அல்ல. அவர் இங்கு வந்தது காவல் செய்ய. இந்த காடு ஒரு எல்லை. அந்த எல்லையை தாண்டினால் மனித அறிவு சிதறும். வள்ளியம்மையாரின் கதை காதல் கதையாக சொல்லப்படுகிறது. ஆனால் சித்தர்கள் கூறுவது வேறு. அது உலகங்களுக்கிடையிலான உடன்பாடு. மனித இனமும் தெய்வ இனமும் இணைந்த நொடி. அந்த நொடியின் சாட்சி இந்த மலைகள். இரவு நேரங்களில் பழமரங்களுக்கிடையில் நடக்கும்போது ஒரு கணம் யாரோ பின்னால் நிற்பது போல் தோன்றும். திரும்பி பார்த்தால் எதுவும் இருக்காது. ஆனால் அந்த பார்வையின் சுமை இதயத்தில் தங்கும். குரங்குகள் இங்கு சாதாரண உயிர்கள் அல்ல. பறவைகள் இங்கு இயற்கை உயிர்கள் அல்ல. அவை காவலர்கள். அவை மனிதனை கண்காணிக்கின்றன. அவை மனித எண்ணத்தை வாசிக்கின்றன. தகுதியில்லாதவன் வந்தால் இந்த காடு அவனை திருப்பி அனுப்பும். சிலரை அது அமைதியாக அனுப்பும். சிலரை அது முற்றிலும் மாற்றி அனுப்பும். பழமுதிர் சோலைக்கு வந்து முன்னைய மனிதனாக திரும்பியவர் மிக குறைவு. இங்கு ஒவ்வொரு நிழலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ஒலியும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு பழமும் ஒரு பரீட்சை. சித்தர்கள் சொல்கிறார்கள், இது கோயில் அல்ல, இது தீர்த்தம் அல்ல, இது தெய்வம் மனிதனை அளக்கும் இடம். இருள் முழுவதும் இறங்கியபின் காட்டின் நடுவே நின்றால் ஒரு கணம் முருகனின் இருப்பு உணரப்படும். அது ஒளியாக அல்ல, அது உருவமாக அல்ல, அது அச்சமாக. அச்சம் தரும் தெய்வமே மிகப்பெரிய காவல். பழமுதிர் சோலை இது வழிபாட்டிற்கான இடம் அல்ல, இது அனுமதி வழங்கப்படும் இடம். இது வேறு உலகத்திற்கான வாயுன். அனைவருக்கும் அல்ல, அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்.